இத பிடுறா. கொடுங்க தலைவரே. கொண்டாடா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உன்னை எரிச்சு சாம்பலாக்குனாதான் என் மகனோட ஆத்மா சாந்தி அடையும். இப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குதான். ஐயோ சிஸ்டர், இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறான். இப்படி பேசி தான் கடைசி நேரத்துல நினைச்சதெல்லாம் நடக்காமையே போயிடுது. சீக்கிரமா கொளுத்தி வேலையை முடிக்க சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் இவன் டயலாகா பேசிக்கிட்டு இருக்கிறான். கடைசி நேரத்துல தப்பு நடந்துற போகுது. சீக்கிரமா பாடியை கொடுத்த சொல்லுங்க சிஸ்டர். நீ சொல்றது சரிதான். அமைச்சரே, சீக்கிரமா கொளுத்தி விடுங்க. மிச்சத அப்புறமா பேசிக்கலாம். உங்க பயம் எனக்கு புரியுது. இனி அந்த துர்காவால ஒரு ஆணியை பிடிக்க முடியாது. சீக்கிரமா கொளுத்துக்கோ. இந்த ரிங் டோன் அவளோடது ஆச்சே. இப்ப எதுக்கு போன் பண்றா? சிஸ்டர், ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுனாலே நமக்கு ஆப்பு தான். பாத்து சுமார். ஏய், இத பிடுறா. அம்மா பயமா இருக்குமா? அம்மா பயமா இருக்கு. ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா. அம்மா பயமா ஒண்ணும் இருக்கு. பண்ணிடாதீங்க. ஐயோ சிஸ்டர், என்னமோ நடக்குது. ஏய் ஏய் துர்கா, என்ன பண்ற? அவங்கள விட்டு, அவங்கள ஒண்ணும் பண்ணாத. என்னது துர்காவா? போச்சா? அவ வந்துட்டாளா? அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத. சொன்னா கேளு துர்கா, சொன்னா கேளு. என் பொண்டாட்டி பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வாரிசு அவன் மட்டும்தான். தயவு செஞ்சு அவனை ஒண்ணும் பண்ணிடாத. சொன்னா கேளு துர்கா. அப்ப மரியாதையா என் புருஷன் உடம்ப நான் இப்ப இருக்கிற உன் சின்ன வீட்டுல கொண்டு வந்து ஒப்படைக்கணும். சரி சரி, நான் 10 ரூபாய் கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்றேன்.